அரசியல் ஆயிரம் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். அமெரிக்காவை அலற விட்ட ஈரான் கதறி துடித்து போரை நிறுத்துங்கன்னு ட்ரம்ப் கெஞ்சக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கு. அதுக்கு பிறகு நீங்கள் சொன்ன உடனே நாங்கள் நிறுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி ஈரான் தனது எதிரியான இஸ்ரேலை அடித்து நொறுக்கி துவம்சம் பண்ணியிருக்கு. இதையெல்லாம் செய்ய மிக காரணமாக இருந்த இஸ்ரேல் இப்படி தனக்கு அடி கிடைக்குன்னு எதிர்பார்க்காததுனால இப்போ கதறி அழுது அமெரிக்காட்ட மண்டியிட, அமெரிக்காவும் கொஞ்சம் கூட நியாயம் இல்லாமல் ஈரானை தாக்கி அடிமைப்படுத்தி விடலான்ற முயற்சி பண்ணி அதுவும் தோல்வியான பிறகு தான் இப்போ வேறு வழி இல்லாமல் கதறி போரை நிறுத்துங்கன்னு சொல்லி இப்போ ட்ரம்ப் கதறி இருக்கிறாரு. அவருடைய கதறலை உடனடியாக ஏற்றுக்காத ஈரான் சற்று தாமதித்து அதன் பிறகு ஐயோ பாவம் போனால் போயிட்டு போகுதுன்னு சொல்லி தற்காலிகமாக போரை நிறுத்துகிறதா ஈரானும் ஒப்புக்கொள்ளப்பட்ட செய்தி வந்திருக்குது. இந்த போர் எப்படி ஆரம்பிச்சிச்சு, இதனுடைய நிலைமை என்ன, இது எங்கே போய் முடியும் அப்படிங்கிற சில தகவல்களை முழுவதுமாக நீங்கள் கவனமாக கேட்டுட்டு இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். எண்ணெய் வளம் உள்ள அரபு நாடுகளை எப்படியாவது தன் வசப்படுத்தி அந்த எண்ணெய்களை ஆக்கிரமிக்கிறதுக்கு அமெரிக்கா பல சூழ்ச்சிகளை செய்யும். அப்படி கடந்த காலங்களில் செய்தது தான் ஈராக்கிட்ட அணு உலைகள் இருக்குது, அது ஆபத்தானதுன்னு சொல்லி அந்த நாட்டை சோதனை செய்கிறதா சொல்லி அந்த நாட்டு மேலே வீணான ஒரு போரை தொடுத்து அந்த நாட்டை சீர்குலைய செய்து அந்த நாட்டுடைய அதிபர் சதாம் ஹுசேனை தூக்கில் போட்ட செய்தியெல்லாம் நமக்கு தெரியும். எல்லா முயற்சி செய்தும் கடைசியில் அந்த நாட்டில் எந்த விதமான அணுவும் இல்லைங்கிறது தெரிந்தும் தான் செய்த பாவத்திற்கு பரிகாரம் தேடாத அந்த அமெரிக்கா இந்த பாணியை தொடர்ந்து பல நாடுகளில் செய்ய ஆரம்பிச்சிச்சு. அதனை தொடர்ந்து பாலஸ்தீனத்தில் காசாவில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அந்த காசா மக்களுக்கு கடும் துயர்களை ஏற்படுத்திய அந்த இஸ்ரேலுக்கு ஆதரவாக இந்த அமெரிக்கா நின்றுச்சு. 50,000க்கும் மேற்பட்ட உயிர்களை பலி வாங்கிய அந்த இஸ்ரேலுக்கு மனிதாபிமானம் இல்லாத ஆதரவு கொடுத்த இந்த அமெரிக்கா தொடர்ந்து தனக்கு ஆயுதம் வியாபாரம் நடந்தால் போதுங்கிற ஒரு நிலையில் தான் இருந்து வந்துச்சு. அப்படிப்பட்ட நிலையில் தான் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் அண்ட வந்த இஸ்ரேல் அந்த நாட்டில் குடியிருந்துக்கிட்டு அந்த நாட்டு மக்களையே அகதிகளாக்க முயற்சி பண்ணுற கதையெல்லாம் நமக்கு தெரிந்தது. இந்த நிலையில் அந்த இஸ்ரேலு ஈரான் மேலே ஒரு அபாண்டமான பழி சுமத்தி ஈரான் அணு ஆயுதங்களை வச்சுருக்குது, அது எங்களுடைய இஸ்ரேல் நாட்டுக்கு பாதிப்பாக இருக்கும், அதனால் நாங்கள் ஈரானை தாக்குறோன்னு சொல்லி கடந்த ஜூன் 13ஆம் தேதி இஸ்ரேல் அந்த ஈரான் மீது தாக்குதல் நடத்தியிருக்குது. அமைதியாக இருந்து கொண்ட அந்த ஈரான் இந்த இஸ்ரேலுடைய தாக்குதலை உடனடியாக எதிர்கொண்டு பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. அது கொடுத்த பதிலடி சாதாரணமாக இருக்குன்னு எதிர்பார்த்த இஸ்ரேல் அலற ஆரம்பிச்சிருச்சு. காரணம், இன்னொரு 10 நாள் மட்டும் போர் நடந்தால் இஸ்ரேலுங்கிற ஒரு நாடே இல்லாமல் போகுங்கிற அளவுக்கு ஈரான் சரியான பதிலடி கொடுத்து இஸ்ரேலை தோஷம் பண்ணிச்சு. இந்த நிலைமையில் தான் இஸ்ரேலில் உள்ள மக்கள் எல்லாம் அந்த இஸ்ரேலுடைய அரசுக்கு, அந்த நெதன்யாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தேவையில்லாமல் சும்மா இருந்த ஈரான்கிட்ட ஏன் வம்பு இழுத்தாங்கிற அளவுக்கு கோஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட நிலையில் நியாயத்தின் பக்கம் நிற்காம அமெரிக்கா அடாவடித்தனமாக இப்போதும் இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுத்து அது ஈரானை மிரட்டுச்சு. ஈரான்கிட்ட நீ உடனடியாக போரை நிறுத்தி சரண்டர் ஆகணும்னு சொல்லி ஒரு மிரட்டல் விட்ட ட்ரம்ப்பு அந்த மிரட்டலுக்கு ஈரான் அடிபணின்னு எதிர்பார்த்தாரு. ஆனால் அதற்கெல்லாம் பதில் சொல்லாத ஈரான், உன் வேலையை பாரு, என்னை தாக்கிய இஸ்ரேலை நான் இல்லாமல் ஆக்கிடுறேன் பாருன்னு சொல்லி துணிந்து களத்தில் நின்று அடி கொடுக்க ஆரம்பித்தது. இப்படிப்பட்ட நிலையில் இந்த அமெரிக்கா வரம்புகளை மீறி ஈரான் மீது 3 அணு உலைகள், ஈரானுடைய அணு உலைகளை தாக்குறதற்கு தன்னுடைய பலமான அந்த விமானங்களை அனுப்பி தாக்குதல் நடத்துச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது போன்ற நிகழ்ச்சி நடக்குன்னு எதிர்பார்த்த ஈரான் முன்கூட்டியே தன்னுடைய
அணு உலைகளில் உள்ள அந்த முக்கிய பொருள்களை எல்லாம் இடமாற்றி வைத்ததுனால இந்த அமெரிக்காவினால் எந்தவித பாதிப்பும் எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சம்பந்தம் இல்லாமல் அமெரிக்கா நீ ஏன் எங்கள் மேலே தாக்க வந்த, இதுக்கு உனக்கு பதிலடி கொடுக்குறோம் பாருன்னு சொல்லி ஈரான் என்ன பண்ணுச்சு, அமெரிக்காவுடைய இராணுவ தளங்கள், அதாவது அந்த ஈரானுக்கு அருகில் உள்ள கத்தார், ஈராக் போன்ற நாடுகளில் மற்றும் அரபு நாடுகள்ல எல்லாம் அமெரிக்கா என்ன பண்ணியிருக்கு, தன்னுடைய இராணுவ தளங்களை அமைச்சிருக்குது. இப்படி அமைத்திருக்கக்கூடிய நோக்கமே கிட்டத்தட்ட ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் 13,000 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறதுனால பக்கத்தில் இருந்துக்கிட்டால் ஈஸியாக நம்ம மற்ற நாடுகளை வேவு பார்க்கலாம், அவர்கள் மேலே போர் நடத்தலாங்கிற ஒரு சதித்திட்டத்தோடவும், அந்த அரபு நாடுகளை அடிமைப்படுத்துறதுக்காகவும் அந்தந்த நாட்டுகளில் தன்னுடைய இராணுவ தளத்தை அமைத்திருக்கிற இந்த அமெரிக்கா அதே போன்ற ஒரு பிரம்மாண்டமான இராணுவ தளத்தை தான் கத்தாரில் உள்ள அல் உமீத் விமான தளத்தில் அமைத்திருந்துச்சு. இதை பாடம் கொடுக்கணும்னு சொல்லி விரும்பிய அந்த ஈரான் என்ன பண்ணுது, நீ என் மீது எங்களுடைய 3 அணு உலை இடங்களில் நீ விமான தாக்குதல் பண்ணியிருக்கிறா, இதுக்கு பதிலாக நீ இருக்கக்கூடிய இந்த கத்தாரில் உள்ள அல் உமீத் விமான தளத்தில் நான் தாக்குதல் நடத்த போகிறேங்கிறத முன்கூட்டியே அமெரிக்காவுக்கு தைரியமாக நேர்மையாக அறிவித்து விட்டு அந்த ஈரான் தாக்குதல் நடத்துது. ஒருவேளை அப்படி இதை அறிவிக்கலைன்னா அந்த கத்தாரில் உள்ள அல் உமீத் விமானத்தளத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த 10,000க்கு மேற்பட்ட அமெரிக்க இராணுவ வீரர்கள் பலியாக இருப்பாங்க. ஆக ஈரானுடைய முயற்சி என்னவாக இருக்குன்னா, என் மீது வீணாக வம்புக்கு வந்த அமெரிக்காவுக்கு பாடம் கொடுத்ததாகவும் இருக்கணும், அதே சமயம் அந்த கத்தாரில் உள்ள பொதுமக்களுக்கோ அந்த அமெரிக்க இராணுவ வீரர்கள் கூட எவருமே உயிரிழக்கக்கூடாது, அதை ஒரு மிரட்டி வைக்கணுங்கிற அந்த ஒரு அடிப்படையில் தான் அந்த அல் உமீத் விமானத்தளத்தில் 14 விமான தாக்குதல்களையும் அது தாக்கிய நிலையில் கிட்டத்தட்ட 13 தாக்குதல்களை வழிமறித்து நாங்கள் செயலிழக்க வச்சிட்டோம். 1 மட்டும்தான் அந்த இடத்த தாக்கியிருக்கு. இருந்தாலும் எங்களுக்கு முன்கூட்டியே அறிவித்து விட்டு இந்த தாக்குதல் நடத்தின ஈரானுக்கு நன்றின்னு சொல்லி இந்த ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இதையெல்லாம் பார்த்த பிறகு இன்னும் ஒரு சில நாட்கள் தாமதித்தா கடந்த 12 நாட்களாக தொடரக்கூடிய இந்த போர் இன்னும் ஒரு சில தினங்கள் நீடித்தாலே இந்த இஸ்ரேல் என்ற ஒரு நாடே இல்லாமல் போய்விடுங்கிறத உணர்ந்த ட்ரம்ப் வலிக்க அவராகவே அறிவிக்கிறாரு, போர் நிறுத்தம் 2 நாடும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாரு. ஆனால் இதை ஈரான் ஏற்கலை. நீங்கள் தான் போரை ஆரம்பிச்சிங்க, நீங்கள் ஆரம்பிப்பீங்க, நீங்கள் நினச்சா நிறுத்துவீங்க, நாங்கள் என்ன சாதாரண ஆளா, உங்களை சும்மா விட மாட்டோம்னு சொல்லி அதை தொடர்ந்து அடிக்க ஆரம்பித்த பிறகு வேறு வழி இல்லாமல் கதற ஆரம்பித்த ட்ரம்ப்பு, இல்லை நீங்கள் நிறுத்துங்க, இனிமேல் போர் வேணான்னு சொல்லி கதறியதோடைய விளைவாக ஈரானும் சரி போனால் போ, என்னை பற்றி இப்போ தெரிஞ்சுக்கன்னு சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட கம்பீரமான முறையில் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு மிரட்டல் விட்டுட்டு, நாங்கள் நீ கெஞ்சியதால் போரை நிறுத்த ஒத்துக்கிட்டோங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்ததா செய்தி வருது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமெரிக்கா மிரள்றதுக்கு முக்கியமான காரணம், ஈரானுக்கு ஆதரவு கொடுக்க ரஷ்யா, சீனா, வடகொரியா போன்ற நாடுகள்லாம் முன் வந்த உடனே அமெரிக்கா சற்று பயம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஈரான் கட்டுப்பாட்டில் இருக்கிற 33 கிலோமீட்டர் நீளம் உள்ள ஹார்மோஸ் கடல் பகுதி தான் ஈரானுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இது ஒருவேளை இந்த பகுதியை அடைக்க ஆரம்பித்தா அந்த பகுதியில் செல்லக்கூடிய அந்த கடல் போக்குவரத்தினால எண்ணெய் வியாபாரம் பாதித்து உலகத்தில் பல நாடுகளுக்கு பெட்ரோலிய பொருளுடைய விலைகள் உயர்வதோடு கடும் தட்டுப்பாடுகளும் பஞ்சமும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகுதுங்கிறத உணர்ந்த அமெரிக்கா தான் இப்போ சரண்டர் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஈரானுக்கு ஆதரவு கொடுத்த மாதிரியும் இருக்கணும், அதே சமயம் அமெரிக்காவையும் பகைத்து கொள்ளக்கூடாதுங்கிற முறையில் சில நாடுகள், அதாவது அரபு நாடு, துருக்கி, சவுதி போன்ற நாடுகள்லாம் ஈரானுக்கு சப்போர்ட் செய்வது போல் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, அமெரிக்கா தேவையில்லாமல் உங்களை தாக்குனது தவறு தான், இஸ்ரேல் உங்கள் மீது தாக்குதல் தொடுத்தது தவறு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆறுதல் செய்திகளை சொல்லி, காரணம்
இந்த ஈரான் வந்து தங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய அந்த அமெரிக்கா துருப்புகள் மீது தாக்குதல் நடத்திவிடக்கூடாதுங்கிற முன்னெச்சரிக்கையாக இப்படி ஒரு சமாதான பேச்சுவார்த்தையை போட்டு இரண்டு பக்கமும் நாங்கள் நல்ல மனிதன் அப்படிங்கிற மாதிரி காமித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஈரான் மேலே பயங்கொண்டு இருக்கக்கூடிய அரபு நாடுகளுக்கு கதாநாயகனாக இன்றைக்கி ஈரான் விளங்கிக்கிட்டு இருக்கிறது தான் உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு செய்தியாக இருக்குது. ஆக உலகத்தில் நான் தான் பெரியன்னு சொல்லிட்டு வந்த அமெரிக்காவுடைய நிலைமையை அசிங்கப்படுத்தி கேவலமாக்கி, நீ இல்லை உனக்கு பதிலடிக்க கொடுக்கக்கூடிய வல்லமை மிகுந்த நாடு தான் எங்கள் ஈரான் சொல்லி அந்த ஈரானில் இருந்த ஆயத்துல்லா கமேனி அவர்கள் வந்து மிகச்சிறந்த தலைவராக இதை வழிநடத்தி தன்னுடைய நாட்டு மதிப்பை உலகத்துக்கு உயர்த்தி இருக்கிறாரு. இனி இது போன்ற வீணான பிரச்சனைகளில் அமெரிக்கா மூக்க நுழைக்காதுன்னு உலக நாடுகளை எதிர்பார்க்குறாங்க. இப்போது இந்த பிரச்சனையில் தலையிட்டு நம்ம இமேஜை இழந்துட்டோமேங்கிற கவலையில் அந்த டொனால்டு ட்ரம்ப் இருக்காருங்கிற செய்தி வருது. எது எப்படியோ இந்த உலகத்தில் இனி போர் வரக்கூடாதுங்கிறது தான் எல்லா மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. பாலஸ்தீனத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்களை கொன்று குவித்த அந்த இஸ்ரேல்கிட்ட சண்டைக்கு போகாத இந்த அமெரிக்கா, வழியேக்க வம்புக்கு வந்த ஈரான்கிட்ட வம்புக்கு வந்த இஸ்ரேலை தாக்கினதற்கு மட்டும் ஏவங்கிட்டு படையெடுத்தது மிகப்பெரிய தவறுண்டு இன்றைக்கி உலகமே அமெரிக்காவை ஒரு குற்றவாளியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனுடைய இமேஜை தானாக குறைத்து கொண்ட அந்த ட்ரம்ப் அவர்களுக்கு அந்த அமெரிக்காவில் உள்ள மக்களும் எதிர்ப்பு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உலகத்தில் உள்ள மக்கள் எப்போதுமே சரியாக தான் இருக்கிறாங்க, நடக்கக்கூடியதை சரியாக புரிந்து கொண்டு இருக்கிறாங்க. எனவே இது போன்ற போர் இனி இந்த உலகத்தில் எங்கேயும் வரக்கூடாதுங்கிறதுல மக்களுடைய எண்ணங்கள் வந்து நிலை பெறக்கூடியதாக இருக்குது. அந்த போர் விஷயத்திலே நேர்மையாக நடந்து கொண்ட, வீரமாக நடந்து கொண்ட அந்த ஈரானை இன்று உலகமே பாராட்டுகிறது. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியல் ஆயிரம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடித்திருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற அரசியல் செய்திகள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்று இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.